Bonjour. இன்னைக்கு நம்ம இந்த மதர் புக்ல படிக்கிறோம். இந்த பகுதி ஃபெய்த் பத்தி இருக்கக்கூடிய விஷயம். Plus on sait, plus on s'aperçoit qu'on ne sait rien. Pour celui qui a une confiance totale en le divin, sa sagesse et sa miséricorde, il n'y a plus de problème. Plus on sait அப்படின்னா அதிகமா சேனா தெரிதல். Luna more one knows. இந்த அப்படியே டிரான்ஸ்லாம் பண்ணா லியூனா மோர். நீங்க அந்த பிஎல்யூஎஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், பிளஸ்ன்னு தான் சொல்லுவோம். பிளஸ் பண்ண அதிகம் தான் ஆகும். அதனால இங்கிலீஷ்ல பிளஸ்ங்கிறது ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். பிரெஞ்சுல பிளியூனா மோர்னு தான் இருக்கும். சே அப்படின்னா ஒருத்தர் அதிகமாக தெரிய தெரிய. பிளியூஸ் ஆன் சப்பர்சுவா, மோர் ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆர் மோர் ஒன் லேர்ன்ஸ். அப்பர் சுவானா அந்த மாதிரி ஒரு பொருள் வரும். மோர் ஒன் நோஸ், மோர் ஒன் ரியலைசஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த மாதிரி அப்பர் சுவா. கார்னர் சே ரியர், கார்னர் தட் ஒன் நோஸ் நத்திங். இதுதான் ரொம்ப நெத்தி அடியா மதர் சொல்றது. அதிகமாக அறிந்து கொள்ள கொள்ள ஒருத்தருக்கு எதுவுமே தெரியவில்லை. இதை நம்ம அவ பாட்டி, நம்ம தமிழ் மூதாட்டி கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னதை அண்ணன் என்ன சொல்லுவாங்க, அது படிச்சதுங்கிறது. இது அறிவது அறிய 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 நமக்கு ஒன்றும் தெரியவில்லைன்னா உலகத்துல அறிவதற்கு அவ்வளவு இருக்கிறது. ஆனா நமக்கு ஒன்றுமே தெரியாத என்ற நிலைதான் நமக்கு. இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு விஷயமாக நீங்க எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரிதான் ஆகும். துறையே பிரிச்சு 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 இருக்கிறது தான். ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய ஆழமான அறிவு பார்க்கும்போது நமக்கு எதுவும் தெரியவில்லை என்று தான் வரும். அப்போ பியூசாசே பியூசாசப்பர்சுவா கானசே ரியம். இப்போ எஸ்ஏ ஐட்டினா சே அப்படின்னா தெரிதல் இருக்கணும். அடுத்து பூர் செல்வி கியா யூன் கான்ஃபியன்ஸ் டோட்டல் அல்ல திவம். பூர்னா ஃபார், செல்வி ஒருத்தருக்கு, கியா யூன் கான்ஃபியன்ஸ் ஹூ ஹாஸ் எ கான்ஃபிடன்ஸ், அது டோட்டல் சேர்த்து படிக்கணும். ஹூ ஹாஸ் எ டோட்டல் கான்ஃபிடன்ஸ் எங்க, ஆன் டிவைன், இந்த டிவைன். அப்போ யாருக்கு இறைவன் மேல் முழுமையாக ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ, சா சாஜஸ் ஏ சா மிசரிகோட். அப்போ அந்த இந்த இடத்துல அந்த இறைவனை, அந்த இறைவனுடைய அறிவுன்னு அர்த்தம். இந்த சாஜஸ் அப்படின்னா, நீங்க சேஜ் நம்ம வார்த்தையை நம்ம முனிவர்களுக்கு எல்லாம் பயன்படுத்துவோம். இங்கிலீஷ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரெஞ்சுல சாஜ் அப்படின்னு சொன்னாலே அது அந்த ஒரு விஸ்டம்ங்கிறதுக்கு தான் பயன்படும். சாஜஸ் அப்படின்னா விஸ்டம், ஷாஜ்னா வைஸ் மேன். அப்ப சாஜஸ்னா அவனுடைய பேரறிவு, வாலறிவுன்னு தமிழ்ல சொல்லலாம். கற்றதனால் ஆய பயனன்கோள் வால் அறிவன் அப்படின்னு சொல்லலாம். அந்த வால் அறிவனின் வால் அறிவுக்கு இந்த இடத்துல பயன்படுத்தலாம். சாஜஸ் ஏ சா மிசரிகோர்ட். மிசரிகோர்ட் அப்படின்னா அவனுடைய கருணை. இந்த இடத்துல அந்த அந்த மிசரிங்கிறத மிசரின்னு எடுத்துக்கூடாது. மிசரிகோர்ட்னு செய்யும் போது நம்மளுடைய துன்பங்களில் தீன தயாளன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுறவங்கிற அர்த்தத்துல அந்த கருணை மிக்கவர். அவனுடைய வாலறிவும் அவனுடைய பேரறிவும் அவனுடைய கருணையும் இருக்கும்போது அவனுடைய கருணையால் அவனுடைய இதாவது இந்தியா பிளியூ த ப்ராப்ளம் அப்படின்னா அது அந்த இதுவே பிரச்சனையே கிடையாது. இல்லையா பிளியூ, இந்த இடத்துல பிளியூ த ப்ராப்ளம், நோ மோர் ப்ராப்ளம். இதெல்லாம் என் முன்னாடி முதல்ல படிச்ச பிளியூ மோர் வச்சு, பிளியூ த ப்ராப்ளம் மட்டும் படிச்சா எக்கச்சக்கமான பிரச்சனைன்னு சொல்லலாம். இல்லையா அந்த எண் வந்துருச்சு. அப்ப எண் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லையா பிளியூ த ப்ராப்ளம் அப்படின்னு போட்டு. அப்போ pour celui qui a une confiance totale en le divin, sa sagesse et sa miséricorde, il n'y a plus de problème அப்படின்னா. இங்க இன்னொன்னு கவனிக்க வேணும். இந்த சாஜஸ் என்பது ஃபெமினைன் இது. அப்போ அந்த எஸ்ஏங்கிறது சாங்கிறது ஹிஸ்ங்கிறது தான் வருது. ஆனா அந்த இதே மேஸ்குலின் எஸ்ஓஎன் சோன்னு வந்துருக்கும். அதே ப்ளூரல் எஸ்சி எஸ்ன்னு வந்திருக்கும். அப்ப இந்த ஹிஸ்ங்கிறதுக்கு அவனுடைய அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல நம்ம ஜஸ்ட் அவனுடைய பேரறிவும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் பார்வையும் நம்ம சொல்லலாம், அருட்பார்வையும் சொல்லலாம். ஆனா
பிரெஞ்சுல வந்து அதே 3ஆ பிரிச்சுருவாங்க. இந்த அவன் ஹிஸ்ன்னு இங்கிலீஷ்ல ஹிஸ் மட்டும்தான் வரும். ஹிஸ் விஸ்டம், ஏதாவது ஹிஸ் புக்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, ஹிஸ் மட்டும்தான் வரும். ஆனா இந்த இடத்துல வந்து சஜஸ் என்பது பெண்பால், மிசரிகோர்ட் என்பது பெண்பால் என்பதால், ஃபெமினைன் என்பதால் எஸ்ஏ என்ற சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.